ஹாய் ஹலோ. இங்கேயுமே தூரத்தில் தெரிகிறது வந்து பைனாப்பிள் ஃபார்ம் தான். பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் வறட்சியாக இருக்கிற மாதிரிலாம் தோணலாம், ஆனால் அப்படி இல்லை, வறட்சியாக இல்லை. புது இலைகள் வந்து துளிர் விட தொடங்கி இருக்குது, ப்ளஸ் வேர் வந்து ஓட தொடங்கி இருக்குது. தண்ணி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, ஆனால் இந்த வீக் வந்து நாங்கள் வந்து எங்களோட மோட்ரு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். மோட்ரு ஃபிக்ஸ் பண்ணனாலேயும் சஃபிஷியண்ட்டாக தண்ணி சப்ளை வந்து இருக்குது. ஆனால் நம்ம இடையில தண்ணி வந்து குறைஞ்சிரும். போர்வெல்லில் குறையும் போது ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் வெயிட் பண்ணி அகெயின் வந்து அடிக்கணும், அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த காலியான இடத்த எதுக்கு காட்டுறோம் அப்படின்னா, அது இப்போ காலியாக இல்லை. ஆக்சுவலி அதுக்குள்ளே வந்து நம்ம உளுந்து போட்டிருக்கோம். சாம்பிளுக்கு அவ்வளோ ஏரியா தான் கவர் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 5 to 10 சென்ட்டுக்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோவும் ட்ரையல் பேசிஸில் வந்து, ஏன்னா இதெல்லாமே வந்து எங்களுக்கு புதிய காரியம்னால ட்ரையல் பேசிஸில் வந்து இப்போ உளுந்து சீசன் அப்படின்னு சொன்னாங்க, உளுந்து போடுற டைம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ உளுந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா உளுந்து லெகுமினஸ் பிளான்ட். அப்போது அதோட வேர் முடிச்சுகளில் வந்து அந்த ரைசோபியமா அந்த ஒரு இது இருக்குல்ல, ஒரு பெனிஃபிஷியல் பாக்டீரியா வந்து வளரும் அப்படின்னு சொன்னாங்க, நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா. அப்போ அது நம்ம முன்னாடி படிச்சிருக்கோம், செஞ்சுருக்கோம். அப்போ அதனால சரி அப்போ உளுந்து போடலாம், பயிறு போடணும், பாசி பயிறு போடணும்னு நினச்சோம். ஆனால் அது வந்து சீசன் இல்லை அப்படின்னு சொன்னாங்க, அதனால் சீடு வந்து கிடைக்கல. இது கிடச்சிது, அதனால் இது போட்டிருக்கோம். இப்போ விதைச்சி விட்டுட்டு ஒன்று அந்த இப்படி ஸ்கேட்டர் பண்ணி போடுவாங்கள்ல, அந்த மாதிரி விதைச்சிட்டு அதுக்கு இதில் வந்து தொழு உரம் போட்டிருக்கோம். தொழு உரம் போட்டு லேண்டை வந்து பண்படுத்தி விட்டுட்டு, அதாவது கிளைகள் நடந்த லேண்டை வந்து அகெயின் தொழு உரம் போட்டு பண்படுத்தி அதில் வந்து விதையை தூவி விட்டுட்டு அதுக்கு மேலே இப்போ நல்லா நனைச்சி விட்றோம். ஏன்னா ரொம்ப சம்மர், பயங்கரமான வெயில், கொளுத்துற வெயில் எங்கள் ஏரியாவில். சன்பர்ன் ஆகுது அந்த அளவுக்கு, நம்ம நின்று வேலை செய்யும்போது சன்பர்ன் ஆகுற அளவுக்கு வெயில். அதனால் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தண்ணி நல்லா குளிர அடித்து விட்றோம். அப்போ ஒரு 5 days கிட்ட வந்து தாக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அதுக்கப்புறம் 5 days தாண்டி வந்து தண்ணி விட்டால் போதும். மற்றபடி பைனாப்பிள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஃபெர்டிலைசேஷனுக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. தொழு உரம் போடணும். அப்புறம் இது கெமிக்கல் ஃபெர்டிலைசரும் வந்து கொஞ்சம் போட வேண்டியது வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் இது பண்ணுறதுனால மண் வந்து கொஞ்சம் தரிசாக இருக்குது, பேரனாக இருக்கிறதுனால அது போடணும் அப்படின்னு சொன்னாங்க. அதை நம்ம பார்த்துட்டு அப்புறமா தான் அதை பார்த்து டிசைட் பண்ணோம். ஆனால் தொழு உரம் கொஞ்சம் அதில் பேஸில் போட்டு கொடுக்கணும், அதுக்கு டைம் ஆகுது. இப்போ இன்றைக்கி லேபர்ஸ் இருக்காங்க, இப்போ வேலைக்கு அவங்க பண்ணி தந்துட்டுருக்காங்க. அப்போ அவ்வளவுதான். இப்போ உளுந்து எப்படி வருதுன்னு பார்க்கணும். அப்புறம் கொஞ்சம் மிளகா போட்டிருக்கோம், பேர்ட்ஸ் ஐ சில்லி போட்டிருக்கோம். அதை பற்றி அப்புறமா நான் அப்டேட் பண்ணுறேன். அப்போ இவ்வளோ தான், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் ஹேவ் அ நைஸ் டே, பாய்.